உலகை ஆளும் அம்பிகை அவதரித்த தினம் ஆடி பூரம் ஆகும். ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரத்தில் இந்த விழா அனைத்து அம்மன் கோவில்களிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. உலக மக்களை காக்க சக்தியாக அம்பாள் உருவெடுத்த புண்ணிய தினம் இது. இந்த தலை சிறந்த நாளிலே பெரும்பாலும் சித்தர்களும் யோகிகளும் தவத்தை தொடங்குவதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆடி மாதம் என்பது தட்சிணாயன காலத்தின் தொடக்கம். நம்முடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள், அவர்களது இரவு காலமே தட்சிணாயன காலமாகும். அதுவரை வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் சூரியன் தனது தெற்கு நோக்கிய பயணத்தை தொடங்கும் மாதம். உத்தராயண காலம் சிவபெருமானை வழிபட உகந்தது என்றால் தட்சிணாயனம் இடது பாகத்தில் வீற்றிருக்கும் அம்பிகைக்கு உரிய காலமாகும். அம்மனுக்கு உகந்த ஆடி மாதம், நவராத்திரி ஆகிய பண்டிகைகள் இந்த காலங்களில்தான் வரும். இந்த ஆடி மாதத்தில் வெள்ளி, செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னையை வழிபட எல்லா நலன்களும் தந்து அருளுவாள். இவ்வளவு சிறப்பு கொண்ட ஆடி மாதத்தில் வரும் பூரம் அம்பிகை மிகவும் உகந்த நாள். உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து அருளும் அன்னைக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு நடத்துவார்கள். ஆனால் அன்னைக்கு வளைகாப்பு நடக்கும் நாள்தான் ஆடிப்பூரம். தாய்மை என்பது பெண்களுக்கே உரித்தான ஒரு தனி சிறப்பாகும். எனவே உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னுள் அடைக்க வைத்திருக்கும் அன்னைக்கு இந்த நாளில் வளைகாப்பு நடத்தப்படுகிறது. வளைகாப்பு முடிந்து அன்னையை அலங்கரித்த வளையல்கள் அனைத்தும் பெண் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். அம்மன் கோவில்கள் அனைத்திலும் ஆடிப்புறம் 10 நாள் திருவிழாவாக வாகன சேவையுடன் சிறப்பாக நடைபெறும். திருவாரூர் கமலாம்பாள், நாகப்பட்டினத்தில் நீலாயதாட்சி அம்மன், திருக்கருக்காவூர் கற்பரட்சகாம்பிகை, திருமயிலை கற்பகவல்லி ஆகிய தலங்களில் உள்ள அம்மனுக்கு ஆடிப்புறத்தன்று மதியம் சந்தன காப்பு அலங்காரம் நடைபெறும். இரவு விரைவு மலர், குழல்வள்ளி, மறைமலர், பதவள்ளி, கற்பகவல்லிக்கு வளைகாப்பு உற்சவம் நடத்தப்படும். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுக்கு ஆடிப்புறம் அன்றைய தினம் கூழ்வார்க்கும் விழாவாக நடைபெறும். மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு இறை ஆன்லைனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.